அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் செந்து சுந்தர். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, எஜுகேஷனல் லோன் சம்பந்தமா. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து எஜுகேஷனல் லோனை பத்தி யோசிப்பீங்க. நீங்க லோன் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. மிக முக்கியமா சொல்ல போனா பேரண்ட்ஸுக்கு நம்ம பேர்டனா இருக்கக்கூடாது. நான் படிச்சுட்டு நான் வேலை பார்த்து நானே என்னுடைய லோனை கட்டிக்குவேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா உதவும். எஜுகேஷனல் லோன். எஜுகேஷன் லோன்ல நிறைய இருக்கு, நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். என்னென்ன படிப்புகளுக்கெல்லாம் இந்த எஜுகேஷன் லோன் கிடைக்கும், எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும், அப்ளை பண்றது எப்படி, அதாவது வெய்வ் ஆஃப் அல்லது கன்செஷன் மாதிரி ஏதாவது இருக்குதா? ஏன்னா நிறைய பேர் வந்து வெய்வ் ஆஃப் இருக்குதா, கன்செஷன் இருக்குதா, அதனால எவ்வளவு பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாம திரும்ப எப்படிலாம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். முழுமையா பாருங்க. இது உங்கள் செந்தூர். ஃபர்ஸ்ட் என்னென்ன படிப்புகள்னு சொல்லும்போது எல்லா படிப்புகளுமே உண்டு. அதாவது எக்ஸாம்பிளா சொல்ல போனா டிப்ளமோக்கு எடுத்துக்கலாம், யூஜிக்கு எடுத்துக்கலாம், பிஜிக்கு எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, யூஜிசி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியான்னு நீங்க பாத்துக்கணும். ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் இப்பவும் கூட இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஒரு ரெகக்னைஸ்டா இல்லை அப்படிங்கிறது சொன்னதுனால, அதாவது இப்படிப்பட்ட எஜுகேஷன் லோன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. அதனால யூஜிசி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியா பார்த்து அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடியது இருந்தது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய எஜுகேஷன் லோன் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்ன ஃபீஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, டியூஷன் ஃபீஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ஹாஸ்டல் ஃபீஸுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் ஃபீஸ், லேப், அப்புறம் புக்குக்காக அப்ளை பண்ணலாம், அதாவது யூனிஃபார்ம், கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணலாம், டிராவல் எக்ஸ்பென்சஸ் சொல்லும்போது நான் விளக்கமா சொல்லுவேன். அதாவது வெளிநாடுகளில் படிக்கக்கூடியவங்களுக்கு டிராவல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம டூ வீலர் அதுக்காக அப்ளை பண்ணலாம், ஸ்டடி டூர், ப்ராஜெக்ட் ஒர்க், இப்படிப்பட்டதுக்கு எல்லாமே நீங்க வந்து எஜுகேஷன் லோனை வந்து பயன்படுத்திக்கலாம். மிக முக்கியமான கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். இப்ப நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் அல்லது தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், என்னால இந்த மாதிரி எஜுகேஷன் லோனுக்கு தகுதியா மாற முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும். ஏன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நீங்களும் கூட அப்ளை பண்ணலாம். செகண்ட் இயர் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மிக முக்கியமாக டொனேஷன் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு லோன் கிடைக்காது. அது கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டா வீடியோவிலேயே திரும்ப சொல்லுவேன், அப்ப நீங்க பாத்துக்கலாம். டொனேஷன் நீங்க எந்த அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கு நீங்க எஜுகேஷன் லோன் வந்து அப்ளிகபிள் கிடையாது. அடுத்தபட்சமாக எவ்வளவு வாங்கலாம். எவ்வளவு வாங்கலாம்னு சொல்லும் போது இது வந்து ஒவ்வொரு கோர்ஸை பொறுத்தது. இப்போ எக்ஸாம்பிள சொல்ல போனா மெடிக்கல் கோர்ஸ் வந்து அதிகமா எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல 30 lakhs வரைக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. மற்ற கோர்ஸுக்கு வந்து 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரின் படிப்புகளுக்கு நீங்க வந்து ஒருவேளை இப்போ வந்து ஐஎல்ஸ் எழுதிருப்பீங்க, ரிசல்ட்டுக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்க. ரிசல்ட் வந்த உடனே நீங்க இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதாவது ஃபாரின்ல படிக்கிறதுக்கு நீங்க யோசிப்பீங்க. அப்படின்னு சொன்னா கூட நீங்க எஜுகேஷனல் லோன் வந்து இந்தியாவில் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கும் கிடைக்கும். ஃபாரின்ல படிக்கக்கூடிய படிப்புகளுக்கு 15 lakhsல இருந்து 1.5 கோடி வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா? அதனால ஃபாரின்ல படிக்கக்கூடிய படிப்புகளுக்கு நிச்சயமா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐயும் நம்ம குறிப்பிடத்தக்க சில நாடுகளுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் லோன் அப்ளிகபிளா இருக்காது, நமக்கு தெரியும். அதாவது சாங்ஷன்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கண்ட்ரிகள்லயும் இன்னைக்கு நிறைய நாடுகள்ல வந்து எஜுகேஷன்ல வந்து போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாட்டிக்க கூடாது. அது எலிஜிபிளா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹையர் ஸ்டடிக்கு டாப் அப் இருக்கு. ஒருவேளை நான் வந்து ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கேன் அல்லது இந்தியாவில வந்து பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் கிரேஸ் பீரியட் தாண்டி இம்மீடியட்டா நான் பணம் கட்டணுமா, இல்லது இதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது நான் இம்மீடியட்டா எம்எஸ்சி படிக்கணும், பிஎஸ்சி முடிச்ச பிறகு எம்எஸ்சி படிக்கணும், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. நீங்க கம்ப்ளீட் பிஜியும் முடிச்ச பிறகு கூட இதை தொடங்கிக்கலாம். அதாவது உங்களுக்கு டாப் அப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்க பிஏல இருந்து எம்ஏ போனா அல்லது பிஎஸ்சில இருந்து எம்எஸ்சி இந்த மாதிரி நீங்க கோர்சஸ் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணும்போது நீங்க டாப் அப் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கணும். இதுக்கு நீங்க எந்த பேங்க்ல லோன் வாங்கிட்டு இருக்கீங்களோ அந்த லோன்ல போய் அப்ரூவல் வாங்கணும், சாங்ஷன் ஆகும். அடுத்தபடியாக பார்க்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றேன். டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ செக்யூரிட்டி டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டு பத்திரம் அல்லது நிலப்பத்திரம் இதெல்லாம் கேட்பாங்க. எந்தெந்த சிச்சுவேஷன்ல நீங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண வேண்டியதே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்றேன். அதாவது மெரிட்ல வராங்க, மெரிட்ல வந்து டைரக்டா உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி அல்லது உங்களுடைய எக்ஸாமை பேஸ் பண்ணி நீங்க வரக்கூடிய சிச்சுவேஷன்ல 7.5 lakhs வரைக்கும் நீங்க மெரிட்ல வர்றவங்களுக்கு டாக்குமெண்ட் தேவையே இல்லை, அதாவது செக்யூரிட்டி டாக்குமெண்ட் தேவையில்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒருவேளை மார்க் கம்மியா இருந்து ரெஃபரல் மூலமா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்க அதிகமா பணம் கட்டி வர போறீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா 4.5 lakhs வரைக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தேவையில்லை, அதாவது செக்யூரிட்டி டாக்குமெண்ட் தேவையில்லை. ஒருவேளை நீங்க இதுக்கு அதிகமா உங்களுக்கு எஜுகேஷன் லோன் தேவை அப்படின்னு சொன்னாச்சுன்னா கண்டிப்பா நீங்க
செக்யூரிட்டி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். இதுல முக்கியமான விஷயம், இப்ப நான் ஆல்ரெடி கோட் பண்ணிருக்கிறது போன்ற 7.5 லட்சம் இல்லையா, நீங்க 8 லட்சத்துக்கு அப்ளை பண்ணா கூட சோ ஃபர்ஸ்ட் அதாவது பிகினிங்ல இருந்து எவ்வளவு லட்சம் வரைக்கும் நீங்க அப்ளை பண்றீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துதான் செக்யூரிட்டி டாக்குமெண்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அல்லது ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன், ஐடி கார்டு, ஷெட்யூல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி காலேஜ்ல கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸோட போட்டோஸ், அப்புறம் உங்களுடைய போட்டோஸ், இது எல்லாம் தான் நீங்க வந்து பேங்க்குக்கு சப்மிட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும். இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே எடுத்து நீங்க ரெடியா வச்சுக்கலாம். நான் மிக முக்கியமானது சொல்ல போனா ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும், அதாவது காலேஜ்ல சேர்ந்த பிறகுதானே அது கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். அதுதான் உங்களுக்கு அடுத்த டாபிக். அதாவது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். காலேஜ்ல சேர்ந்த பிறகு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இல்லாட்டி காலேஜுக்கு பக்கத்துல உள்ள பேங்க்ல போய் நீங்க கேட்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு தருவாங்க. அதாவது 2 இடத்துல, உங்களுடைய காலேஜுக்கு பக்கம் அல்லது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குதுல அந்த இடத்துக்கு பக்கத்துல உள்ள பேங்க். எஸ்பெஷலா நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நேஷனலைஸ்டு பேங்கா பார்த்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதுதான் உங்களுக்கு இஷ்யூஸ் வந்து கம்மியா இருக்கும், இன்ட்ரெஸ்டும் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா, அதாவது அப்ளை பண்றதுக்கு நான் சொல்ல போனா, அதாவது ஏற்கனவே பேங்க சொன்னேன். பேங்க்னு சொல்லும் போது நீங்க ஒவ்வொரு பேங்கா போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏறி இறங்கி அந்த மேனேஜரை பார்த்து பேசி எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பேச முடியாது. அதுக்கு பதிலா இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, வித்யா லட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட் லிங்கை வந்து நான் வந்து இங்க ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், எல்லாருமே பாருங்க. vidyalakshmi.co.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். அந்த வெப்சைட் ஆனது என்ன அப்படின்னாச்சுன்னா, MHRD, அப்புறம் MF, அப்புறம் IBA, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், இந்தியன் பேங்க் அசோசியேஷன், இந்த 3 சேர்ந்துதான் இந்த வித்யாலட்சுமி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை இப்போ ரீசெண்டா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க்னால என்ன நன்மை அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதிகபட்சம் 3 பேங்குக்கு நீங்க வந்து ஒரே நேரத்துல அப்ளை பண்ணலாம். அதாவது அவங்க உங்ககிட்ட கேட்கிற பதிலா நீங்க அவங்ககிட்டயே போய் டைரக்டாவே போய் ஒரு வெப்சைட்லயே, அதாவது உட்கார்ந்து எல்லாத்தையும் பாத்திர முடியும். இதனால நீங்க அப்ளை பண்றதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, அதாவது நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டாவே ட்ராக் பண்ணிக்கலாம். அதாவது அப்ரூவ்டா, எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எப்போ நடக்கும், எப்போ சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஃபுல்லாவே டீடைல்ஸ் வந்து நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த வித்யாலட்சுமி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட அட்வான்டேஜ். அதனால நீங்க ஆன்லைன் மூலமா போகும்போது நீங்க கண்டிப்பா வித்யாலட்சுமி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நீங்க காலேஜ்ல சேர்ந்துட்டீங்க, அதுக்கப்புறம் தான் ஷெட்யூல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் வந்து தருவாங்க. ஆமா, அதனால அதாவது ஃபர்ஸ்ட் சாங்ஷன் ஆன அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது டிடியா தான் உங்களோட கையில கொடுப்பாங்க. அந்த டிடியை கொண்டு உங்களுடைய காலேஜில் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது டிடி வந்து உங்களுடைய கல்லூரி பேர்ல எடுத்திருப்பாங்க. அதனாலதான் அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நீங்க என்ன உங்களுடைய காலேஜில் பண்ணிருக்கீங்களோ அதை உங்களுக்கு திரும்ப கல்லூரிகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து நீங்க ரிட்டர்ன் பண்றது எப்படி அப்படிங்கிறது. அடுத்ததா பார்க்க போனா எவ்வளவு வெய்வ் ஆஃப் எவ்வளவு, கன்செஷன் எவ்வளவு, இதெல்லாமே ஒரு முக்கியமான கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, முதல்ல நாங்க வந்து பணம் கெட்டுறோம், அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாவே தாராங்க, என்னென்ன செலவெல்லாம் பண்ணணும், இதுல டோட்டல் நாங்க திரும்ப கட்டும் போது எவ்வளவு நாங்க ரிட்டர்ன் கட்டணும், என்னென்ன வெய்வ் ஆஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் யோசிப்பீங்க. அதுல சொல்றேன். அதாவது நிறைய கேட்டகரி இருக்கு, நான் அதை ஒண்ணா சொல்றேன். முதலாவது நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். அரசியல் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். அதாவது அரசியல் வந்து இப்போ எக்ஸாம்பிள சொல்ல போனா நிறைய விஷயங்கள்ல வந்து சில கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறாங்க. அதாவது எஜுகேஷன் லோனை நாங்க கம்ப்ளீட்டாவே வெய்வ் ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம், ஏன் அதே கட்சி ஆட்சியில இருக்கும் போதே இங்க வெய்வ் ஆஃப் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்க ஸ்கிரீன்ல வரக்கூடிய இதை பாருங்க நீங்க. அதாவது IBA சொல்றோம், அதாவது இந்தியன் பேங்க் அசோசியேஷன், அவங்களுடைய ஒரு முக்கியமான நபர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்குறாங்க, அந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் they have never done அப்படின்ட்டே போட்டிருக்காங்க. வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஆட்சிக்கு வராங்க, அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் ப்ராமிஸ் என்ன பண்ணாங்களோ அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். இது இங்க எஜுகேஷன் லோன்ல மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லலாம். அன்னைக்கு நர்சஸ் அவங்க போராடுறாங்க, டீச்சர்ஸ் போராடுறாங்க, போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராடுறாங்க. இந்த மாதிரி இப்படிதான் இருக்கு. அதாவது எலெக்ஷன் டைம்ல அவங்க வாக்குறுதியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா மாணவர்கள் மிகவும் கவனமா இருக்கணும். அவங்க பணம் கட்டாட்டி உங்களுக்கு தான்
பிரச்சனை. அதாவது ஏற்கனவே நடந்து சொல்றேன், இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் IBA உடைய நிர்வாகம் வந்து வெரி கிளியரா சொல்லிருச்சுது. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலா நீங்க பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து வெய்வ் ஆஃப் பண்ணி விடுறோம், அதுக்கு முன்னாடி எங்களால்ட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு வெரி கிளியரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ சில கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட இந்த மாதிரி வெய்வ் ஆஃப் வந்து நடக்கல. அதனால ரொம்பவே கவனமா இருங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய லிஸ்ட் படி, அதாவது இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க, தமிழ்நாட்டுடைய லிஸ்ட் படி 11,000 crore rupees வந்து நான் பேமெண்டா இருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட் பே பண்ணல. அவங்க அவங்க பேங்க் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. நிறைய பேர் இப்பதான் கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வயசுல இந்த மாதிரி கோர்ட்டுக்கு அலையிறது அவங்களுக்கே வருத்தம்னு இந்த ஸ்டேட்மெண்ட்லயே அவங்க கொடுத்திருக்காங்க. அதாவது அவங்ககிட்ட காரணம் கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, எலெக்ஷன் ப்ராமிஸ் அவங்க கொடுத்தாங்க, அவங்க வெய்வ் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிட்டு தான் நாங்க பணம் கட்டாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறதையும் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல நீங்க பார்க்கலாம். இதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா மாணவர்களாகி உங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்க பாட்டுக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஆட்சிக்கு வந்துருவாங்க, ஓட்டுக்காக மட்டுமே அந்த ப்ராமிஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க பணம் உரிய நேரத்துல கட்டல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து பயங்கரமா பாதிக்கும். அதனால வெய்வ் ஆஃப் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. எஸ்பெஷலி the information which is coming from the politicians, we have to take care very carefully. சரியா? அடுத்ததாக நீங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்குது, நமக்கு எவ்வளவு கன்செஷன். ஸோ நான் கன்செஷன் பற்றி சொல்லும்போது இது கண்டிப்பா சொல்லணும். கன்செஷன் கண்டிப்பாவே இருக்குது. அதாவது நீங்க எஜுகேஷனல் லோன் எடுத்துட்டு இப்ப என்னால கொஞ்சம் பே பண்ண முடியும், கொஞ்சம் பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல நான் நல்லா தான் இருக்கிறேன், கொஞ்சம் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதாவது இனிஷியல்ல இருந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணிக்கிறேன், பிரின்சிபலா நான் லேட்டா பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நீங்க கன்செஷன் வந்து நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். 0.5% கன்செஷன் உங்களுக்கு இருக்குது. ஓகே. அடுத்தபடியாக, அதாவது பெண்களுக்கு, நீங்க பெண்களாகி நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்க அப்ளை பண்ணும்போது 0.5% கன்செஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸோ கேட்டகரி SC அண்ட் ST கேட்டகரிக்கு 0.5% இருக்குது. மிக முக்கியமாக சொல்ல போனா பவர்ட்டி லைன்ல கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது உங்களுடைய ஃபேமிலியுடைய ஆனுவல் இன்கம் 4.5 lakhsக்கு கீழே இருந்தால் நீங்கள் இந்த கன்செஷன் வாங்கிக்கலாம். அதாவது இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. கண்டிப்பா இதுக்கு நீங்க உங்களுடைய ப்ரூஃப் வந்து பேங்க்ல சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்க. இது ஒரு நல்ல ஸ்கீம். அதாவது 4.5 lakhs கம்மியா நிறைய பேர் இருப்பீங்க நீங்க படிக்கக்கூடிய உங்களுடைய பேரண்ட்ஸோட இன்கம். அப்படிங்கும் போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திடுங்க. அடுத்ததாக டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒருவேளை நீங்க 5 lakhsக்கு மேல சேலரி வாங்குறீங்க, ஸோ ஒன்ஸ் நீங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாப்ல போறீங்க, 5 lakhs அதிகமா வாங்குறீங்கன்னு சொல்லும்போது இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக இந்த லோன் டாக்குமெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தபடியாக கடைசியா பார்க்க போறது எப்படி லோனை திரும்ப கட்டணும். அதாவது உங்களுக்கு நீங்க கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் 1 வருடம் உங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. 1 வருடம், அதாவது ஒருவேளை நீங்க உங்களுடைய குடும்பத்தினுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் சமாளிக்கணும், அல்லது ஜாப் தேடிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது 1 வருடம் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. அந்த வருடத்துக்கு பிறகு நீங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். 5ல இருந்து 7 வருடத்திற்கு கட்டி முடிக்கணும். ஓகே. ஒருவேளை நான் ஜாப் கிடைக்கவே இல்லை, நான் நினைச்ச மாதிரி ஜாப் கிடைக்கவே இல்லை, ஆனா என்னால பணத்தை கட்டவே முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, நீங்க பேங்க்ல போய் பேசி எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கோட அப்ரூவலை பேஸ் பண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். ஓகேயா. திரும்பவுமாக ஒருவேளை நீங்க கட்டல, அது பாட்டுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சிபில் ஸ்கோர் பாதிக்கும். ஏற்கனவே சொன்னது போல சிபில் சொல்லியிருப்பேன். சிபில் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்ததுன்னா எந்த ஒரு லோனுமே வாங்க முடியாது. நிறைய பேர் நம்ம எல்லாமே ஃபியூச்சரை பத்தி யோசிப்போம். அதாவது ஹோம் லோன் வாங்கணும், மற்ற பர்சனல் லோன் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய லோனை பத்தி யோசிப்போம். எஸ்பெஷலா கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டை பத்தி யோசிப்போம். இதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல நம்ம வளர்றதுக்கு. இது எல்லாத்துக்குமே சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தா உங்களுடைய லைஃபை நிச்சயமாகவே இது பாதிக்கும். அதனால தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க. இதுதான் எஜுகேஷனல் லோன் பற்றி. இன்னும் என்ன விளக்கங்கள் வேண்டும் என்றாலும் தயவு செய்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக வீடியோலயோ அல்லது கமெண்ட்ஸ்லயோ ரிப்ளை பண்றதுக்கு நான் தயாராக இருக்கேன். என்றும் அன்புடன் உங்களோடு செந்தில் சுந்தர். வணக்கம்.